அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, Zerodha ஆப்பில் எப்படி பை அண்ட் செல் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பணம் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அதாவது அமௌண்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ₹1000 இருக்குது. இந்த ₹1000 வச்சு எப்படி வந்து நம்ம பை அண்ட் செல் ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்துட்டுருக்கோம், பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டில் பார்த்துக்குவோம். இதுதான் நம்மளுடைய அமௌண்ட் இருக்குது. ஈக்விட்டி அக்கௌண்ட்டில் இருக்குது, கமோடிட்டி அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸில் இருக்குது. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் ஆட் பண்ணும்போது, ஃபண்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஈக்விட்டி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறீங்களா இல்லை கமோடிட்டி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. பிகாஸ் இந்த ஒரு ஈக்விட்டி அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுற ஃபண்டை வச்சு நீங்கள் வந்து கமாடிட்டியில் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்டாக்கும் அனலைஸ் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பை அண்ட் செல் ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டை நான் பை பண்ணுறேன். இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா பையிங் பேனல். இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. நம்ம இந்த இதில் வந்து குவான்டிட்டி வந்து நமக்கு தேவையான குவான்டிட்டி எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கணும். இது வந்து இன்ட்ராடே, இது வந்து லாங் டேர்ம். இன்ட்ராடேனா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே செல் பண்ணிவிட்டு வெளில வரதுக்கு பேர் தான் இன்ட்ராடே. லாங் டேர்ம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா கூட நெக்ஸ்ட் டே வரைக்கும் வச்சுக்கிறது எல்லாமே லாங் டேர்ம் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராடேயில் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஒன் குவான்டிட்டி பை பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறது இங்கே நமக்கு வந்து காமிச்சிரும். இப்போ வந்து ஒன் குவான்டிட்டி நான் பை பண்ணுறதுக்கு ₹40 தேவைப்படுது. ஆனால் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹204. இதுக்கு வந்து சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.08 பைசே. எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆயிரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 குவான்டிட்டி இதில் 10 குவான்டிட்டி இதில் பை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 குவான்டிட்டிஸ்க்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா ₹409 தேவைப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் அண்ட் தென் லிமிட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் இருக்குது, அதில் வந்து எனக்கு சடனாக இப்போ வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர். இதுவே லிமிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 204ல் இருக்குது. எனக்கு வந்து 205 204.50 வரைக்கும் போகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து 204.60 அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் என்னுடைய ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் பை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஆர்டர் வந்து பை ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டர் புக்கை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இதை வந்து சேவ் பண்ணுது, அதனால் அப்படி காமிக்குது. அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த ஆர்டர் தான் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து இதோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரீசன் என்னென்னா நாம் போட்ட ப்ரைஸ் வந்து அது சீக்கிரமாக வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு என்னென்னா பொசிஷனில் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து காமிச்சிரும். தெரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம எம்ஐஎஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 204ல் பை 204.60ல் பை ஆகிருக்கு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா 204.45. ஸோ வந்து நமக்கு வந்து இதோடைய லாஸஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1 வந்து லாஸில் போயிட்டுருக்கு. இதோடைய பெர்சன்டேஜ் என்னன்றது இங்கே காமிச்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து எம்ஐஎஸில் நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு ஆர்டர் வந்துட்டு சிஎன்சி ஆர்டர் எப்படி பை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு நான் இப்போ வந்து சிஎன்சி ஆர்டர் அதாவது லாங் டேர்மில் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராடே நமக்கு செலக்ட் ஆகிருந்துச்சு. இப்போ வந்து சிஎன்சியில் கொடுக்குறேன் லாங் டேர்ம். லாங் டேர்ம்னு கொடுத்துட்டு குவான்டிட்டி நம்பர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் குவான்டிட்டிக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அதே ப்ரைஸை தான் இங்கேயும் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதில் ஒரு 10 குவான்டிட்டிஸ் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து ₹556 வந்து தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே ₹400 நம்ம ஆல்ரெடி ஆர்டர் பை பண்ணதுனால நான் இப்போ வந்து என்னோடய 10 குவான்டிட்டிஸ் இல்லாமல் 5 குவான்டிட்டிஸ் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே, 5 குவான்டிட்டிஸ் போட்டு எனக்கு வந்து சார்ஜஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னா ₹0.29 வந்து எனக்கு சார்ஜஸ். இந்த அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹278. ஓகே, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ஆர்டரில் கொடுக்குறேன். மார்க்கெட் ஆர்டரில் கொடுத்தோம்னா இன்ஸ்டண்ட்டாக ப்ளேஸ் ஆகிடும். அதாவது இந்த ப்ரைஸுக்கு அப்படியே சடனாக விழுந்துடும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஷோ பண்ணுன்றதுக்காக லிமிட்டில் போட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 5.5 கொடுக்குறேன். இப்போ இதோட கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 65. எப்போ 55.5க்கு வருதோ அப்போ தான் வந்து எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆர்டர் புக்கில் போய் பார்த்தோம்னா ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும். சரிங்களா? இன்னும் ஆர்டர் வந்து எனக்கு ப்ளேஸ் ஆகலை, ஓப்பனில் தான் இருக்குது. என்றைக்கு வந்து எனக்கு வந்து 55.50 அந்த ரேட்டுக்கு வருதோ அப்போ தான் வந்து எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் டெப்த்தில் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 55.65 வரைக்கும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. செல் பண்ணுறவங்க வந்து 55.70 செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்மளோட ஆர்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55.50 ப்ளேஸ் ஆகிருக்கு. அதாவது ஹோல்டிங்கில் இருக்குது. எப்போ இந்த ரேட் வருது மார்க்கெட்டில் அப்படின்றப்போ நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகிரும். இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் சார்ட்டு. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து நல்லா புல்லிஷாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நான் இப்போ வந்து சார்ட் வந்து சின்னதாக பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட் ரேட் இங்கே இருக்குது. எப்போ என்னுடைய ஆர்டர் வந்து இந்த இடத்துல, அதாவது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து எப்போ இங்கே வருதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு எப்போ என்னுடைய ஆர்டர் வருதோ அப்போ தான் வந்து ட்ரிகர் ஆக போகுது. அது வரைக்கும் என்னோடய ஆர்டர் என்னவாக இருக்குன்னா பெண்டிங்லேயே இருக்கும், ஓப்பன்லேயே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு ஆர்டரை வந்துட்டு உங்களுக்கு பை பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து வந்து ஒரு ஆர்டரை வந்து எப்படி செல் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து இந்த அசோக் லைலாண்டை நம்ம பை பண்ணிட்டோம். ஸோ அந்த ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ண முடியாது. ஸோ ஐஎஃப்சிஐ நம்ம ஆல்ரெடி ஆர்டர் போட்டுருக்கோம். ஆமாம். இப்போ வேறு ஏதாவது, இப்போ ரெயின் இண்டஸ்ட்ரி எடுத்துக்குவோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ண போகிறேன். செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், உங்களால் லாங் டேர்மில் செல்லிங் ஆர்டர் வச்சுருக்க முடியாது. ஸோ என்னென்னா இதை கம்பல்சரி எம்ஐஎஸில் மட்டும்தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். எம்ஐஎஸில் ட்ரேட் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிவரேஜஸ் வந்துடும். இந்த 32 ருபீஸ் ஏன் வந்து கம்மியாகுது அப்படின்னா லிவரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 1 குவான்டிட்டி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 160.8 ருபீஸ்க்கு செல் ஆகும். இது வந்து 160.5க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 30 பைசே ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ இதுவே 159.5க்கு போகுதுன்னா உங்களுக்கு வந்து 1 ருபி ப்ராஃபிட். இந்த மாதிரி கீழே போக மார்க்கெட் வந்து கீழே போக போக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். இது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு 10 குவான்டிட்டிஸ் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து என்னுடைய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1 ருபி. ஓகேங்களா? எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா 321 ருபீஸ் வந்து தேவைப்படுது. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் செல் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கொடுக்குறேன். மார்க்கெட்டில் கொடுத்தா இன்ஸ்டண்ட்டாக ப்ளேஸ் ஆயிரும். இப்போ லிமிட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா லிமிட்டில் கொடுக்கும்போது இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். 160.70 கொடுக்கறதுக்கும் 160.80 கொடுக்குறேன். சீக்கிரமாக உங்களுக்கு ப்ளேஸ் ஆகணுன்றதுக்காக நான் அமௌண்ட்டை கம்மியாக காமிக்கிறேன். இப்போ வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டரில் இருக்குது. நீங்கள் ஆர்டர் போட்டு ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். தெரியுதுங்களா? எப்போ எனக்கு வந்து இந்த இந்த இடத்துக்கு வருதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகும். இது ரெண்டுமே. இப்போ உங்களுக்கு டக்குன்னு காமிக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து மாடிஃபை பண்ணுறேன். இப்போ வந்து இதை எப்படின்னா மாடிஃபையும் பண்ணிக்கலாம். மாடிஃபை அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து 55.5க்கு இருக்குது. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 55.55 அந்த ரேட்டில் இருக்குது. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து போட்டோம்னா நமக்கு ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நான் 55.55க்கு ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 55.55க்கு இருக்குது. எப்போ இதுக்கு வருதோ அப்போ வந்து நமக்கு ட்ரிகர் ஆயிரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி உங்களுக்கு மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வீடியோவோட லென்த் அதிகமாக போகுன்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக எக்ஸாம்பிள் காமிக்கணும்னு சொல்லி தான் இது மாதிரி பண்ணுறது. 65.655. ஓகே, இது ரெண்டையுமே நான் கொடுத்துட்டேன். மார்க்கெட் டெப்த் பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிது. ஸோ இது சீக்கிரமாகவே ப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? 55 தான். நம்மளது தான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து கிடைக்குமோ அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொசிஷன் டேப் போய்க்கலாம். பொசிஷன் டேப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் காமிக்கும். இப்போ எம்ஐஎஸில் இருக்குது. மற்றது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா சிஎன்சியில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, இது ரொம்ப லேட் ஆகிறதுனால நான் உங்களுக்கு மார்க்கெட்லேயே போட்டு காமிக்கிறேன். மாடிஃபை பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ப்ளேஸ் ஆகிரும் கொஞ்ச நேரத்தில். தெரியுதுங்களா? வந்து என்னென்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்துட்டு எனக்கு வந்து 2 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 2 ருபீஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துட்டு 0.02%. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 0.13% வந்து லாஸில் இருக்குது. இப்போ இப்படி தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். இதில் வந்துட்டு எப்படின்னா
இப்போ வந்து நம்ம வந்து சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து எந்த ஒரு அனலைசிங்கும் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி வந்து இதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆல்ரெடி ப்ளேஸ் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து எந்த ஒரு ஓப்பன் ஆர்டருமே கிடையாது, எல்லாமே ஆல்ரெடி ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ பொசிஷனில் போய் பார்த்தோம்னா 3 ஆர்டருமே ப்ளேஸ் ஆகிருக்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0.11 ரூபி வந்து லாஸ். அதாவது 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் வந்து 1 ரூபி தான் லாஸ். இங்கே சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்ஷனுங்கிறது வந்து அதுக்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் என்னென்னா பேசிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன்ஸில் என்ன புட்டுனா என்ன, கால்னா என்ன, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இப்போ வந்து இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிடும். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து செல் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதாவது நம்ம ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணி செல் பண்ணோம்னா அதுலேருந்து ப்ராஃபிட் வரும். ஒரு இதை வந்து என்னென்னா, செல் பண்ணி பை பண்ணுறதுனால ப்ராஃபிட் வரும். ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இது வந்து என்னென்னா மார்க்கெட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா பையின்னு இருக்கும். என்னடா நம்ம பையின்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி செல் பண்ணதுனால பையின்னு காமிக்குது. குவான்டிட்டி அதே தான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பையின்னு கொடுக்குறேன். ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு வந்து எனக்கு சார்ஜஸ் வந்துட்டு 33 பைசா ஆயிருக்கு. ஓகே ஓகே இந்த இதையும் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஹோல்டிங் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இதை எக்ஸிட்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு 10 குவான்டிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 5 குவான்டிட்டி மட்டும் செல் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 குவான்டிட்டிஸ்னு போடுங்க. 5 குவான்டிட்டிஸ் ஓகேங்களா? இது வந்து லிமிட்டில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் லிமிட்டில் கொடுக்குறேன். இப்போ வந்து 5 குவான்டிட்டிஸ் மட்டும் எனக்கு செல் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செல் கொடுக்குறீங்கன்னா செல் ஆயிடுச்சு. செல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ வந்து என்னென்னா பொசிஷனில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம 10 குவான்டிட்டிஸ் வச்சுருந்தோம். இப்போ வந்து 5 தான் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா மறுபடியும் எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா லிமிட்டில் வந்து எப்படி செல் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட் இன்னும் எனக்கு மேலே போகிற மாதிரி தெரியுது. அது போனதுக்கப்புறம் நான் செல் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ 0.4 இப்போ வந்து மார்க்கெட் ரேட் வந்துட்டு 55க்கு இருக்குங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 70க்கு கொடுக்குறேன். இப்போ வந்து 70க்கு கொடுத்துருக்கேன். எப்போ வந்துட்டு எனக்கு 70 ப்ரைஸ் அதாவது ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து 204.50 இருக்குது. 204.70 வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஓப்பன்லேயே இருக்கும். நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இது வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெறும் ஹோல்டிங்னு காமிக்குது சிஎன்சி ஆர்டர். வேணும்னா உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு பொசிஷனை மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆர்டர் பக்கத்தில் வந்துருச்சு. ட்ரிகர் ஆகிரும் கொஞ்ச நேரத்தில். தெரியுதுங்களா? 60 அடுத்து 70 75 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக ட்ரிகர் ஆகிரும். ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா பொசிஷனில் போய் பார்த்தோம்னா ட்ரிகர் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 0.05% லாஸில் தான் பண்ணியிருக்கோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்றைக்கி என்னென்ன இதில் எல்லாம் நம்ம ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், இதில் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே காமிச்சிடும். இது வந்து ஹிஸ்ட்ரி. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜீரோதாவோட ஆர்டர் இன் புக் இருக்கும். இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீரோதாவில் ஆர்டர் போடுறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது இதெல்லாமே பண்ணுவோம். இன்னும் ஃபர்தர் வீடியோஸில் வந்துட்டு எப்படி அனலைஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரேட் எப்படி எடுக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு டெலிகிராம் சொல்லிக்கிறேன். ஓகே இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ வந்துட்டு நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுதான் இன்னைக்கோட ஹை, இன்னைக்கோட லோ. அதாவது இந்த ரேஞ்சில் இந்த ஹையை பிரேக் ஆகி இப்படி மேலே போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா பை ஆர்டர் போட்டிருப்போம்.
பை ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். இப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே டெக்னிக்கல் அனலைசிங்கில் வரும். அது எப்படி அப்படின்றத வரக்கூடிய ஃபர்தர் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதையும் கூட பார்க்கலாம். ரெகுலராக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.